சந்தியா ஜானகி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. எல்லாரும் கேரம் போர்டு வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம மாயாவும் ரகுராமும் ஒரு டீமு, மணிவண்ணனும் தனலட்சுமியும் ஒரு டீம் போல் விளாண்டுட்டு இருக்காங்க. ஜெயிச்சா என்ன தருவீங்கிற மாதிரி தனா வந்து கேட்டோன்னே, நான் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பொருளை வந்து கொடுக்குறேன். நீ எந்த பொருள் சொல்கிறியோ அதே அளவுக்கு ஈக்குவலான பொருள் நாங்களும் தரோங்கிற மாதிரி அந்த சைடு மணிவண்ணனும் சொல்லிட்டு அப்படியே வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. மாயா வந்து சூப்பராக வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. சும்மா செம்மையாக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல தனலட்சுமி ஒரு பக்கம் வந்து சுமாராக தான் விளாண்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து தனம் நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் இந்த காயினெல்லாம் அடிக்கிற மாதிரி இப்போ மிஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெட் கலர் காயின் யார் போடுறாங்களோ அவங்க தான் வின்னுங்கிற மாதிரி இருக்கிறப்ப மாயா வந்து வேணும்னே வந்து விட்டு கொடுக்குறாங்கிறது நம்ம ஜானகிக்கும் தெரியுது. அந்த இடத்துல ரகுராமுக்கும் தெரியுது. அந்த இடத்துல அவர் வழியாக வந்து நம்ம தனலட்சுமி அந்த வந்து காயின் வந்து பேக்கெட் வந்து பண்ணிட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஏய் சந்தோஷம், நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் ஜெயித்தோங்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மணிவண்ணன் அந்த இடத்துல நீங்கள் கேட்ட மாதிரியே எந்த பொருள் வந்து வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த பொருளே உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாயா. என்ன பொருள் நாங்கள் சொல்லவே இல்லையே, நிச்சயம் இதெல்லாம் நடக்க தான் போகுதுன்னு சொல்லி அந்த மோதிரத்தை வந்து கழட்டி கொடுக்குறாங்க. ரகுராம் வந்து எனக்கு மோதிரத்தை வந்து கொடுத்தாங்க பொங்கல் பரிசாக வந்து நான் ஜெயிச்சதுனால. அந்த மோதிரத்தை ரகுராம் வந்து அவங்க பொண்ணுக்கு அவங்க கையாலே போட்டோன்னு சொல்லி சொன்னதுனால ரொம்ப சந்தோஷம் தாங்களே அந்த மோதிரத்தை பார்த்து. இதெல்லாம் பார்த்தோன்னா ஜானகி வந்து கூட்டி கழிச்சு பார்க்குறாங்க. ஓகே, வேணும்னு விட்டு கொடுத்துருக்கா, இன்னொன்று இந்த மோதிரத்தை வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவுன்னு வந்திருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா சரி மாயாக்கு ஒரு பொருள் வந்து சொன்னால் அந்த பொருளை வந்து தனலட்சுமி கொடுத்துட்டா. எனக்கு என்ன தருவீங்க, உங்களுக்கு மோதிரம் வேணுமா, நான் வேணா மோதிரம் போட்டா மச்சான் அவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் நமக்கெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு இரநூறுவா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் வந்து கேட்டோன்னே சிவராமன் வந்து ஒரு இரநூறுவா கொடுக்குறாங்க. ஏய் ஜாலி ஜாலி மாயா பார்த்தியா, எனக்கு இரநூறுவா வந்து கிடச்சிருச்சுங்கிற மாதிரி மணிவண்ணன் வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜானகி வந்து தன்னந்தனியாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மாயாவை. என்ன மாயா, என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, நீ வேணும் தானே விட்டு கொடுத்த. ஆமாம் வேணும் தான் விட்டு கொடுத்தேன். இன்னொன்று தனலட்சுமி வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரியே ஃபீலிங் ஆகுது. ஏன் அப்படி போகிறான்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி நீ வேணும்னு விட்டு கொடுத்ததை பார்த்தா எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது. உன் ரூபத்தில் நான் என்ன பார்க்குறேன். ஜானகி வந்து பேசுகிறாங்க. ஏன் பொண்ணை நான் வந்து சந்தியாவை பார்க்குறேன். சந்தியா எப்போதும் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ தனலட்சுமி அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைல்ல. பெரிய பிரச்சனை தான் இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் மாயா வந்து சும்மா வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மாயா மட்டும் கடந்து போயிடுறாங்க. ஒரு பக்கம் மாயா வந்து ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வருது. நம்ம சீனு தான் வந்து ஃபோன் பண்ணுறாரு போல இருக்குது. அந்த இடத்துல சீனு வந்து ஃபோன் பண்ணோன்னே அப்படியே என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவசியம் நீ நான் சொல்கிற இடத்துக்கு வந்து தான் ஆகணும், வா மாயா நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன்னொன்னே பைக் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வந்து பின்னாடியிலேருந்து இதை எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்ன இவ கோயிலுக்கு வந்து வேகமாக போகிற மாதிரி தெரியுது, எதுக்கா இவ்வளோ வேகமாக போகிறா, நமக்கு ஒன்றும் புரியலையே, சரி ஃபாலோ பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடச்சிச்சின்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் காரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்தோடனே சீனு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா, ஏன் என்னை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சோமே இதெல்லாம் மறந்துட்டியாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களாம். அப்போனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண வேண்டிய மாப்பிள்ளையே வந்து இவன் தானா, இவன் தான் வராமல் விட்டுட்டானா. ரகுராம் முன்னாடி வந்து கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிருக்கும். ரகுராமுக்கு வந்து அவமானத்தை தேடி சந்திச்சு கொடுத்த மாதிரி ஆகிருக்கும் மாயா. அதனால தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலா, இதை வச்சு நம்ம கூடிய சீக்கிரம் சூப்பரான ட்ராமா வந்து ப்ளே பண்ணலாமேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் ஒரு பக்கம் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம், நீ என்ன மறந்துடு, உனக்கு ஏற்ற பொண்ணு சாருமதி தான், அதை நீ சொல்லக்கூடாது மாயா, நீ என்ன சொல்லியிருக்க அப்போ ஞாபகம் இருக்கா, நானே உன்னை வேணான்னு சொன்னாலும் நீ என்னை விட்டுறக்கூடாதுன்னு சொன்னியே, அந்த வார்த்தை மட்டும்தான் எனக்கு காதுக்குள்ளே வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கனாலையும் சாருக்கிட்ட சிரித்து பேசுனாலையும் எனக்கு என் வாழ்க்கை கிடைக்க போகிறதில்ல, என் வாழ்க்கை உன் கூட மட்டும்தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. சீனு, நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டு 10 பைசா கூட பலன் இல்லை, அதனால் உன் எண்ணத்தையும் செயலையும் மாற்றிக்க, இப்போதைக்கு நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது, இதுதான்ப்பா இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா வாண்ணே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் அண்ணன். கோயிலை வந்து நட சாத்த வேண்டிய நேரம், நம்ம இங்கே இருக்கோம் ஓகே,
கோயில் நடைய வந்து சாத்திடலாம். யார் பூட்டுவாங்கன்னு தெரியுமா? வெளியில் ஒருத்தன் பூக்காரன் இருக்குமாமா, அவன் தான் பூட்டு சாவிலேருந்து எல்லாம் வச்சுருப்பான், அவன்கிட்ட வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது வெளில வந்துடுறாங்க புவனேஸ்வரி அவங்க அண்ணனும். வந்தோடனே நான் போய் உட்காந்துருக்கேனே, நீ ஆக வேண்டிய காரியம்லாம் பாருன்னோடனே காரில் வந்து உட்காந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க புவனேஸ்வரி அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து உள்ளே ஒரு ஜோடி இருக்காங்க. நீ என்ன பண்ணுறன்னா இது மாதிரி பூட்டிடு, பூட்டினதுக்கப்புறமேட்டு நான் சொன்னதெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அங்கே அந்த இடத்துல வந்து தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஐயா என்னாலலாம் முடியாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க வெளியில் வர வரைக்கும் என்னால் பூட்டலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று தப்பாலாம் ரகுராமனர்லாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. இன்னொன்று பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இது எல்லாம் தப்பு தப்பாக சொன்னால் பின்னாடி பெரிய பிரச்சனை எனக்கு வந்துருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ நீ சொல்ல மாட்டேன் அப்படி தானே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது 50,000 ரூபா கட்டு எடுத்து அப்படியே அவங்க முன்னாடி வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து ஆசைப்பட்டு அந்த பணத்தை எடுத்து அப்படியே வச்சுக்கிறாங்க. சரியா நீங்கள் சொன்ன மாதிரியே டக்குன்னு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கதவு இருக்குது. அந்த பெரிய கதவை வந்து டக்குன்னு பூட்டு போட்டு பூட்டிடுறாங்க அந்த இடத்துல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்கள் பணம் கொடுத்தீங்க வாங்கிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். ஆனால் உள்ளே ஒரு ஜோடி இருக்குன்னு சொன்னீங்க, அவங்க உண்மையிலே இருக்காங்களா? இருக்கிறதுனால தானே சொல்கிறேன், வெளியில் வந்து எங்கள் பேர் வரவே கூடாது பார்த்துக்க. நீயா தான் இது எல்லாத்தையும் வந்து நேரில் பார்த்த, நேரில் பார்த்துட்டு நீயா தான் பூட்டின சரியா அப்படின்னு சொல்லணும் எல்லாரும் முன்னாடியும். சரியா எங்கே சொன்னாலும் இதே இது சொல்லிடுறேங்கிற மாதிரி தான் அங்கே வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்டலாம் இது மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. உடனே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரகுராம் வீட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல. ஐயா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும். என்ன பிரச்சனை, என்ன ஏது அப்படின்னு சொல்லி ரகுராம் வீட்டு வாசல் நின்று கேட்குறாங்க ஒட்டுமொத்த ஊர் மக்களும். அப்பன்னு பார்த்து ரகுராம் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி தப்பு நடக்க போச்சு. உடனே வந்து அவன் என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியாமல் கோயில் கதவை வந்து சாத்தி பூட்டு வந்து பூட்டிட்டான். நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் நல்ல தீர்ப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் யதார்த்தமாக வந்து சரி வெளியில் போகலாம் சீன் நம்ம மட்டும் தான் தனியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். வெளில வந்து பார்க்குறாங்க கதவு வந்து பூட்டியிருக்கு. பாத்தியா இங்கே கதவு வந்து பூட்டியிருக்கு, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? மாயா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சீன் வந்து சொல்கிறாங்க. சும்மானு இருடா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து சந்தோஷப்படுறாங்க. ரகுராமுக்கு தகவல் வந்து சொல்லியாச்சு. ரகுராம் வந்து கோயில் வாசலில் வந்து நிப்பாப்பில் இனிமேட்டு எந்த பிரச்சனையானாலும் ரகுராமை தான் நம்ம வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் புவனேஸ்வரி, கையில் இவ்வளோ பெரிய ஜாக்பாட் கிடைக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. யதார்த்தமாக மாயா வந்து ஃபாலோ பண்ணோம். அவங்க 2 பேர் லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. வெளியில் வந்து பூட்டு வந்து பூட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இதை ரகுராம் கிட்டேயும் வந்து சொல்லியாச்சு. இவ்வளோ பரபரப்பாக நம்ம திட்டம்லாம் செயல்படுத்துவோம்னு நினச்சி கூட பார்க்கல. மாயா தானே நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினா, நம்ம திட்டத்தை வந்து செயல்படுத்தாமல் விட்டா. அதனால தான் இப்போ மாயா வச்சு நான் ஆப்பு வச்சுட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.